அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நான் இப்போ செவரொட்டி எடுத்திருக்கேன். ரத்தம் இல்லை என் பிள்ளைக்கு, அதனால் ரத்த சோகையாக இருக்கிறதுனால செவரொட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால் செவரொட்டி ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சிருக்கேன், தக்காளி அரிஞ்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், சின்ன பட்டை, கல்பாசி, ஒரு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நான் ஒரு 5-6 பல்ல சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா வியூவர்ஸ், நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இப்போ எண்ணெய் சூடாகிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டிருக்கேன். தெரிச்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வதக்கிக்கலாம். எப்போதும் சிக்கன் மட்டன் செய்கிற மாதிரி தான். இதுக்கு இஞ்சி பூண்டு அதிகம் தேவையில்லை. மிளகு ஜீரகத்திலே தான் செய்வோம். கொஞ்சம் வாசனைக்கு நான் பூண்டை போட்டுக்கிறேன் அரிஞ்சு. மிச்சப்படி இதுக்கு வெறும் மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் உரப்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடுங்கிறதுக்காக நம்ம அப்படி செய்கிறோம். வெங்காயம் வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் வெந்துட்டுருக்கு. ரொம்ப வேகணும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு கிரேவி கிடைக்கிறதுக்கு வெங்காயம் ரொம்ப வேக வேணாம். நம்ம ஓரளவு வெந்த உடனேயே நம்ம ஒன்று ஒன்றா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு நம்ம மசாலா ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டோமா, தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளியை பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கிரேவி கிடைக்கிறதுக்கு தான். சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கையாகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படியா பிள்ளைங்க சாப்பிட்டா சரி. ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது செவரொட்டிலாம் சாப்பிட்றது. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ட் டாக்டர்ஸுங்க சாப்பிட சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க லேடிஸ் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாக சேர்த்துக்கணுங்கிறாங்க. இப்போ ரத்தம் கம்மியாக இருக்குது, 8.4 இருக்குன்னா கம்பல்சரி வாரத்துக்கு 3 தடவையாக சேருங்கங்கிறாங்க. தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி வெந்துட்டுருக்கு. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கரம் மசாலா பொடி ஒன்றுக்கு ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். சும்மா எல்லாம் காசு ஸ்பூன் தான். ஒரு ஆளுக்கு தான் நம்ம செய்கிறோம். மஞ்சத்தூளுக்கு அடுத்து மிளகுத்தூள் சேர்க்குறோம். ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் வெந்துருச்சு. இப்போ நம்ம செவரொட்டியை சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்துருவோம். இப்போ செவரொட்டி சேர்த்துட்டேன். நான் ஒரு செவரொட்டி தான் வாங்கினேன். மேலே உள்ள வெள்ளைத்தோலை எடுத்துட்டு சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் வேகலாம் வைக்கல, டைரெக்டாக நான் அரிஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருவோம். வெந்த ஒன்று பார்க்கலாம். எப்படியாவது பிள்ளைங்கள சாப்பிட வைக்கணும், அவ்வளோதான். வியூவர்ஸ், இப்போ செவரொட்டி நல்லா வெந்தவொடனே தண்ணி சொன்னோன்னே நான் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வெந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். மல்லி தலையை நான் தூவிட்டேன். அவ்வளோதான் வியூவர்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், உண்மையாக டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே இந்த மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.